ஹலோ, அபிலாஷ் அகஸ்டஸ் ஹியர். நான் ஒரு 5th 6th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு செம்மையான ஒரு கோட் சொன்னான். டூ வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூ அப்படின்றது. இதுக்கு மீனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோட். என்ன மீனிங்னா, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பிடிச்சி பண்ணுங்கள். இதுதான் சிம்பிளான மீனிங். இந்த டாபிக் உள்ள டோப்பமைன் எப்படி வரான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோப்பமைன் பிரெயின் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை டோப்பமைன் ரிசப்டர்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அடி வாங்கியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே நீங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. கடைசியில் நீங்கள் அந்த விஷயமே உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு நினச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்கள் நார்மலாக டெய்லி பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ், டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு நார்மல் ஹாப்பினஸ் இருக்காது. அதாவது மனுஷங்க கூட பேசுகிறது, சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் ஹாப்பினஸ் இருக்காது. இதுக்கு சொல்யூஷனாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பமைன் டீடாக்ஸ் ஆர் டோப்பமைன் ரீசெட்டிங்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப வந்து தியரிட்டிக்காக போகாமல் நான் சிம்பிளாக இந்த ஃபோனை வச்சு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபோன் தான் உங்கள் பிரெயின்னு நினச்சிக்கோங்க. இது உள்ளே இருக்க பேட்டரி தான் உங்களோட டோப்பமைன் ரிசர்வ். ஸோ இந்த ஃபோன் பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். லைக் ஒரு 6 to 8 hours ஆகும். அதுதான் நீங்கள் தூங்குற டைம்னு வச்சுக்கோங்க. இப்போ டோப்பமைன் டீடாக்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டோப்பமைன் டீடாக்ஸ் வந்து நிக்கோட்டின் டீடாக்ஸ் மாதிரி இல்லை. நீங்கள் நிக்கோட்டின் டீடாக்ஸ்னால் சிகரெட் பிடிக்கிறதே விட்டுருவீங்க. பட் டோப்பமைன் நேச்சுரலாக உங்கள் பிரெயினில் அக்கர் ஆகிற ஒரு நியூரோ கெமிக்கல். அதை நீங்கள் வந்து அப்படியே விட முடியாது. அது எப்படி இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகி தான் ஆகும். ஸோ டோப்பமைன் டீடாக்ஸ்னால் பேசிக்காக ஸ்டிமுலேட் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியுமே நீங்கள் விட்டுருவீங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இல்லைனா ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த ரோல்ஸ்ன்ற மாதிரி ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி. ஸோ இப்போ உங்கள் ஃபோனோட பேட்டரியோட ஹெல்த்து வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். நேச்சுரலாகவே எல்லாருக்குமே இது ரொம்ப நேரம் நிற்காது. ஸோ நீங்கள் மார்னிங் டு நைட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு டைம் சார்ஜ் போட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீடாக்ஸ்னால் இந்த ஃபோனை வந்து அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட்டில் போட்டுருவீங்க. அப்போ வந்து எந்த ஆப்ஸும் யூஸ் பண்ண முடியாது எக்ஸப்ட் ஃபோனு, மெசேஜு, கேமரா, அப்புறம் வந்து டைம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்தை தவிர நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்படி பண்ணி உங்களோட டோப்பமைனை வந்து நீங்கள் மார்னிங் டு நைட்டு லைட்டான ஆக்டிவிட்டி பண்ணி நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம், நேச்சுரலாக உங்கள் பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா டோப்பமைன் ரீசெட்டிங் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போடுறது. ஆனால் இந்த ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ சார்ஜ் போடுற மாதிரி நீங்கள் ஒரு லைட் ஒர்க் அவுட் பண்ணலாம். லைக் ஒரு 2 minutes வாக்கு, இல்லை ஒரு 10 minutes வாக் போகலாம், இல்லைனா ஒரு 20 minutes to 1 hour தூங்கலாம், இல்லை ஒரு கோல்டு வாட்டர் ஷவர் எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நேச்சுரலாக டோப்பமைன் வந்து ரீசெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் எவ்ரிடே வந்து உங்களுக்கு எதாவது பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனே இல்லைன்னா, நான் சொன்ன 3 விஷயம், வாக்கிங், ஸ்லீப்பிங் ஆர் ஷவர், குளிக்கிறது, இது ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த விஷயம் பண்ணுறதுக்கு எப்படி எனர்ஜி இருக்குன்னு பாருங்கள். இதோட டோப்பமைன் சீரிஸை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு குட் மார்னிங் சீரிஸ் பண்ணலாம், அதில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.